காலையில் பிள்ளைகளை பள்ளிக்கூடம் கொண்டு போய் விடுறதுக்கு ஆட்டோனா 200 மினி பஸ்னா 10 போய் இறக்கி விட்ருவேன்னு சொன்னேன். அதில் வந்து கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க எங்களுக்கெல்லாம் ஆட்டோவுக்கு 1000 அப்படின்ட்டு. நீங்கள் சொல்கிறது மாதத்துக்கு 1000. எங்கள் ஊரில் ஒரு பிள்ளைக்கு மாதத்துக்கு 1500, 2 பேருக்கு 3000 கேட்குறாங்க. நான் சொன்னது இன்றைக்கி ஒரு நாள் விட போகிறதுக்கு 200 கொண்டு போய் விடுறதுக்கு மட்டும். திருப்பி அதிலையெல்லாம் கூப்பிட்டு வர மாட்டாங்க, இறக்கி விட்டு போயிடுவாங்க. அப் அண்ட் டவுன்னா அதுக்கு 400 கேட்பாங்க தெரியுமா. அதனால தான் கழுவி மினி பஸ்ஸில் ஏறி 10 எனக்கு தருணுக்கு டிக்கெட்டு, சுந்தருக்கு பாப்பாவுக்கு டிக்கெட்டு கிடையாது. கொண்டு போய் கும்பேஸ்வரம் கோயில் வாசலில் இறங்கி நடந்து போனால் சந்து தான். எனக்கு அந்த விவரம் தெரியாமல் எங்கள் வீட்டுக்காரர் பைக்கில் குறுக்கு வழியிலேயே கூப்பிட்டு வந்திருப்பார். நான் என்ன செஞ்சேன், தாலுகா போலீஸ் ஸ்டேஷன்லேயே இறங்கிட்டேன். இறங்கி நடந்தா பள்ளிக்கூடத்தை காணோம். எங்கள் வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணேன், என்னையா பள்ளிக்கூடத்தை காணமேன்ட்டு. எங்கடி இறங்குனேன் அப்படின்னா, தாலுகா போலீஸ் ஸ்டேஷனில் இறங்குனேன். நீ கும்பேஸ்வரம் கோயிலெல்லாம் இறங்கணும், ஒரு ஸ்டாப்பு முன்னாடியே இறங்கிட்ட அப்படின்றார். ஐயோ எப்படி 2 ஸ்டாப்பு முன்னாடியே இறங்கிட்டேன், கூட ஒரு ஸ்டாப்பு வேறு இருக்குது. இப்படி போய் விவரம் தெரியாமல் இறங்கி விட்டோமேனுட்டு சொல்லிக்கிட்டே இருக்கல. ஒரு ஆட்டோ வந்துச்சு, அவர்கிட்ட ஃபோனை கொடுத்து எங்கள் வீட்டுக்கார்ட்ட பேசுங்கண்ணேன்ட்டேன். இந்த ஒரு சந்து தான் 50 ரூபா கொடுங்கன்னார். நான் என்ன செஞ்சேன், மனசு கலங்கி போச்சு. இதுக்கு நம்ம வீட்டிலேருந்தே வந்திருக்கலாமோ அப்படின்னுட்டு, சரி ஏதோ ஒன்று பிள்ளைகளை சந்தாக கூட்டுக்கிட்டு திரியிறதுக்கு. எல்லாம் ஒன்வே ரோடு தான், பூரா பஸ்ஸு இம்பிடுத்தே இருக்கும் ரோடு. கும்பகோணத்தில் ஒன்வே ரோடு. பஸ்ஸு வந்தால் கஷ்டமாக இருக்கும், பிள்ளைய பத்திரமா போகணும்ல. 50 ரூபாய் அவர் கொடுத்துட்டு கொண்டு போய் இறக்கி விட்டு அப்புறம் பஸ்ஸில் வந்தேன். என்ன செய்கிறது, என் கிறகம் 4 மணிக்கு கூப்பிட போகணும். நல்ல வேலை தெரிஞ்சுக்கிட்டோம்ல, இன்னுமே நான் உஷாராக போய் கோயில் வாசலில் இறங்கி போகணும்ட்டு. எல்லாம் விவரம் தெரியாமத்தேன். முன்ன செத்தாதுன்னா சுடுகாடு தெரியுங்கிறாங்க, அது மாதிரி டெய்லி போய் விட்டால் தானே தெரியும். ஆமாம், நல்ல வேலை விவரமாக தெரிஞ்சுக்கிட்டேன்.